சுவிட்ச் ஆன்ல இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேட்டரி மாட்டணும்னே என்ன ஆகுது எரியாது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம சுவிட்சா ஆன் பண்ணணும். ஆன் பண்ணோடனே பல்ப் என்ன ஆகுது எரியுது. இப்போ அமர்ந்துச்சு. இப்போ இப்போ சரி அமருது. நம்ம சுவிட்ச் போடும்போது ஏன் பல்ப் எரியுது? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சுவிட்ச் போடுறோம். சுவிட்ச் போட்டோடனே இந்த பல்ப் என்ன பண்ணுது எரியாது. சரியா? ஏன் பல்ப் எரியணும்? சுவிட்ச் ஆன் பண்ணா சூப்பர். பேட்டரியில இருந்து பவர்னு ஒண்ணு இந்த பல்புக்கு போறதுனால தான் இந்த பல்ப் என்ன பண்ணுது எரியவே செய்யுது. வெரி குட், சூப்பர். ஏன்னா நம்ம பேட்டரியில இருந்து 2 ஒயர் கனெக்ட் பண்ணிக்கணும். அம்மாவா இல்லையா? அப்போ 2 ஒயர் வழியா பவர் இந்த பல்புக்கு போகுதா? போகுமா? போகும் தானே? சரி, அப்படியே நீங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஒரு சிங்கிள் ரோடு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த சிங்கிள் ரோட்ல ஒரு 2 பஸ் ஒரே ஸ்பீட்ல போயிட்டு இருந்துச்சு. ஒரே ஸ்பீட், இங்கேருந்து ஒரு பஸ், இங்கேருந்து ஒரு பஸ் ஒரே ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு சிங்கிள் ரோட்ல ஒரு பஸ் தான் போடும். இங்கிட்டு ஒரு பஸ், இங்கிட்டு ஒரு பஸ் போகும். என்ன ஆகும்? மோதிரும், டேமேஜ் ஆகும். அப்படின்னா இங்க அந்த எலக்ட்ரிக் பவர் 2 ஒயர்ல இருந்து போகுதா? போகுமா? போகாது. அப்ப இங்க 2 ஒயர்ல இருந்து போகுதுன்னா பஸ் போகணும்ல. அப்ப ஏன் நீங்க மோதுது முட்டுது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க? புரியுதா புரியலையா? ஒரு சிங்கிள் ரோட்ல ஒரே ஒரு பஸ் தான் போகணும். இங்கிட்ட இருந்து ஒரு பஸ் போகுது, ஆப்போசிட்ல ஒரு பஸ் வருது. ஆனா இதுவும் அதை கடந்து போகணும், அதுவும் அங்க கடந்து இங்கிட்ட வரணும். எப்படி வர முடியும்? கடந்துட்டா வர முடியும்? முடியாது, இம்பாசிபிள் இல்லையா? அப்ப இங்க இருந்து எலக்ட்ரிக் பவர் 2 ஒயர் வழியா போகல, ஏதோ ஒரு ஒயர் வழியா தான் அந்த எலக்ட்ரிக் பவர் போகுது. அப்ப அந்த ஒரு ஒயர் எந்த ஒயர்? பிளஸ்ஸா மைனஸா? எங்க இங்க இருந்து இப்படி போகுது அப்படிங்கிறது. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணாதான் இந்த பல்பே எரியுது. அப்ப நமக்கு இங்க சுவிட்சே தேவையில்லையே. இங்க இருந்து டைரக்டா போச்சுன்னா பல்பே எரியணுமே. இல்லம்மா, அதாம்மா. இப்ப இதை நீங்க மறந்துருக்கேன், இது பார்க்காதீங்க. இப்போ இந்த பேட்டரியில நம்ம ஒயர் கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்படியே கொடுத்துக்கலாம்ல. ஏன் நம்ம சுவிட்ச் கொடுத்துக்கலாம்? அப்ப இந்த சுவிட்ச் ஆஃப்ல இருந்தாலும் அந்த பல்பு எரியணும். ஆனா எரியுதாங்க. அப்ப ஒயர் வழியா எப்படி கரண்ட் பாஸ் ஆகுது? ரைட்டுமா, எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துட்டோமா. இப்ப நீங்க சுவிட்ச் போட்டோன்னா இங்க பல்பே எரியுது. இது உனக்கு தெரியுதுல்ல. இப்ப நீங்க சுவிட்ச்